ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா, இந்த கூகுள்ல இருக்கிற கேமிங் ஆட். இந்த ஆட்ல அதிகமாக சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. இது ஒரு வீடியோ டைப் ஆடு. இந்த ஆடை பத்தி கொஞ்சம் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கறனாலும் இந்த டெப்த் போடனாலும் ஷார்ட்டா அந்த வெப்சைட் பத்தியும் இது அப்ளை பண்ற மெத்தட் பத்தி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா HTML5 வீடியோ ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது AFVன்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் கேம் ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். நார்மல் பிளாக் வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வரைக்கும் அஃபிஷியலா லான்ச் பண்ணல. இது வந்து ஒரு வீடியோ டைப் ஆஃப் சொல்லலாம். அதாவது இதுல வந்து டீட்டெயிலா மென்ஷன் பண்றாங்க. AdSense அண்ட் கூகுள் ஆட் மேனேஜர் சப்போர்ட் HTML5 வீடியோ அட்வர்டைசிங். அதாவது பாத்தீங்கன்னா இதோட கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து AdSenseல யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் மேனேஜர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உங்ககிட்ட ஆன்லைன் கேமிங் ஸ்கிரிப்ட் இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெப்சைட் இப்போ பாருங்க, ஆன்லைன் கேம் அப்படின்னு நினைச்சு வச்சுங்களேன். நிறைய வெப்சைட் வரும், நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இதை ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். எல்லாமே இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேம் இருக்கும். இதை எதை வேணாலும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு வச்சுங்களேன். இதுலயுமே வந்து AdSenseோட ஆட் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா நமக்கு காட்டுற ஆடெல்லாம் எப்படி இருக்கும், நார்மல் ஆட் இல்லையா, இமேஜ் ஆட் இருக்கும், இல்லை டெக்ஸ்ட் ஆடா இருக்கும், மேபி லிங்க் ஆட் கூட வரலாம். ஓகேவா? ஆனா இதுல வீடியோ ஆட் வரும். வீடியோ ஆட்ல பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீடியோ ஆட் என்ன ஆச்சு அப்படின்னா அதுல வந்து ICPC கிடைக்கும், நிறைய ஏர்னிங்ஸ் வரும். பட் இந்த மாதிரி உள்ள கேமிங் சைட்டுக்கு மட்டும்தான் அது எலிஜிபிள். இது வந்து கேமிங் சைட் பண்ண முடியுமா? இது என்ன ப்ரோ இவ்வளவு கேம் இருக்கு, இதுல ஆயிரக்கணக்கான கேம் இருக்க மாட்டேங்குது, இதை எப்படி பண்றது சாத்தியமா அப்படின்னு கேட்டா இது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்ரெடி கிரியேட்டட் ஸ்கிரிப்ட் தான். இது ஏற்கனவே நிறைய விக்குது. ஸோ நீங்க நிறைய வெப்சைட்ல போனா பார்த்தா தெரியும். ட்ரஸ்டட் வெப்சைட்ல போய் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா அதுல வந்து 2000 கேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அவ்வளவு கேம்ஸ் இருக்காது. அதுல பாதி வந்து எம்பீட்ல இருக்கும். எம்பீடுனா என்ன அப்படின்னு நல்லா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப நம்ம ஒரு யூடியூப் வீடியோ இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியும். யூடியூப் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யூடியூப் வீடியோ காப்பி பண்ணி நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து எம்பீட் பண்ணலாம். என்ன ஆகும், உதாரணத்துக்கு பிளாகருங்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணாட்டா யூடியூப் வீடியோவோ PDF ஃபைல எம்பீட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், வீடியோவோட ஓனர் அவங்க தான். இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த வீடியோ எடுத்து உங்களோட வெப்சைட்ல வந்து ஆட் பண்றீங்க, எம்பீட் பண்றீங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ வீடியோ இருக்கும், வீடியோ வந்து அதே வெப்சைட்ல பிளே ஆகும். பட் ஆனா அதுல ஓடுற ஏடுக்கான காசு என்கிட்ட வரும் இல்லையா, அதுதான் எம்பீட். இதுல இருக்கிற எல்லா கேமும் வந்து நம்மளோட ஹோஸ்ட்ல இருக்காது. ஒரு சில கேம் வந்து எம்பீட்ல இருக்கும். அந்த எம்பீட் ஆகிற கேம்ல இருக்கிற ஏர்னிங்ஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட பேசும்போது இதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ரீசன் இதுதான். ஓகேவா? இதுல வந்து எம்பீடு கேமும் இன்க்ளூடா இருக்கும். நீங்க இந்த ஸ்கிரிப்டை வந்து PHP வாங்கி தான் பண்ண முடியுமானா அப்படின்னு இல்லை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வேர்ட்பிரஸ் வெப்சைட் நார்மலா கிரியேட் பண்ணி நிறைய கம்பெனி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க, எம்பீட் பண்றாங்க. அவங்களோட எம்பீட் கோட எடுத்துட்டு வந்து கூட நீங்க வந்து இந்த மாதிரி வேர்ட்பிரஸ்ல கூட நீங்க செட் பண்ணிக்க முடியும், பேஜ் செட் பண்ணிக்க முடியும். என்ன வீடியோல அந்த கேம்ல வர்ற ஏட்ல வந்து அவங்களுக்கு போகும். அது இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட்ல பேனர்ல மேல டாப்ல கீழே ஆட்டோ ஆட்ல ஃபிக்ஸ் பண்ணல, அது நமக்கு ஏர்னிங்ஸ் வரும். இந்த மாதிரி தான் கான்செப்ட். இந்த வீடியோக்குள்ளார, அதாவது இந்த கேமுக்குள்ள வர நிறைய வீடியோ ஆடு, விக்னெட் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் இருக்கு பத்தி, அது கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் சைஸ்ல வந்துடும். அதுல வந்து வீடியோ பிளே ஆகும், நமக்கு வந்து ஆட் பிளே ஆகும். இந்த மாதிரி கேமிங் சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வீடியோ ஆட் கொடுக்குறாங்க. இது மட்டும்தான் அதுல உள்ள கான்செப்ட். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா சொல்லணும்னா, AdSense இருந்தாலும் சரி, ஆட் மேனேஜர் இருந்தாலும் சரி, AdSense இருந்தாலும் ஆட் மேனேஜருக்கு போகலாம். இதெல்லாம் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஆட் வேணும், அதாவது வீடியோ ஆட் வேணும். ஏன்னா இல்ல ஷோர் கண்டிப்பா வந்து ஏர்னிங்ஸ் அதிகமாகுது. இது வந்து நமக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், இதுக்கு எலிஜிபிள். நீங்க வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்ணணும். ஆனா ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து AdSense இருக்கணும், இல்ல ஆட் மேனேஜர் இருந்தால் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே தான். இது ரெண்டும் இருந்ததுன்னா கனெக்ட் பண்ணி இந்த கோடை நீங்க வச்சுட்டு ஸ்பெசிபிக் என்ன கொஞ்சம் லைட்டா கோடிங் நாலேஜ் இருந்தால் என்ன பெஸ்டா இருக்கும். இப்ப நிறைய கேம் டெவலப்பர் என்ன பண்றாங்க, எம்பீட் பண்ணாலுமே எப்படி அவங்களுக்கு அது ஆட் வருது அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் கோடிங் நாலேஜ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேமை டெவலப் பண்ணி அதை வந்து ஃப்ரீயாவே பிரைவேட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கோடிங் கொடுப்பாங்க. காரணம் அதுதான். அது எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்களோ, எவ்வளவு பேர் கோடை எம்பீட் பண்றாங்களோ, அதனால அவங்களோட கேம் வந்து ரீச் ஆகும், பாப்புலர் ஆகும் வேர்ல்ட் வைடு. அது மட்டும் இல்லாம அந்த அதுல வர ஆடோட ரெவென்யூ ஷேர் வந்து அவங்களுக்கு போகும். செம்மையா இருக்குல்ல? ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்க வந்து கேமிங் சைட் வாங்கினாலுமே அதெல்லாம் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா வேணும்னா என்கிட்ட கேமிங் ஸ்கிரிப்ட்ல நான் பண்றது இல்லை. ஆனா இதை நம்ம நினைக்கலாம், இந்த கேம்லாம் யார் விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இன்னமும் பயங்கரமா இதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்க்கலாம் இருங்க, நம்ம ஆஃபர் சஜஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ ஆன் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே வந்து இன்னும் நிறைய பேர் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. அதே பாருங்க, 250 மில்லியன், வாய்ப்பே இல்லை. ஸோ அப்ப எவ்வளவு டிராபிக், எவ்வளவு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி கேமும் வந்து சின்ன சின்ன பசங்க
பெரிய ஆளுங்க எல்லாருமே டைம் பாஸ்க்கு விளாண்டுதான் இருக்காங்க. இல்ல நிறைய கேம் வந்து பாப்புலர் ஆகிட்டு தான் இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்மளாம் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சைட், ரொம்ப ஏஜ் ஆன சைட்டு, ஓகேவா? அதனால டொமைன் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா 82, பேக்லிங்ஸ் பாருங்க 3.9 மில்லியன்ஸ். பட் நாம பண்ண முடியும்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு நீஷ் எடுத்து பண்ணலாம், ஓகேவா? தனியா ஒரு டாபிக் எடுத்து மைக்ரோ நீஷ் மாதிரி பண்ண முடியும். அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லைக் வந்து நான் கூட ஒரு சில இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோட் பண்ணலாம், அடுத்தது வந்து ஃபேஸ்புக் ரீல்ஸ்ல ப்ரமோட் பண்ணலாம். ப்ரமோட் பண்ணி நம்ம விசிட்டர், இனிஷியல் விசிட்டர் கொண்டு வரலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா பூஸ்ட் பண்ணிக்க முடியும், நம்ம ஏர்னிங்ஸும் பார்க்க முடியும். பட் ஆல்வேஸ் இந்த வீடியோட விஷயம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இதுவும் ஏதாவது டவுட் இருந்தாலும் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.